எனக்கு அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். ஸோ 2மே எனக்கு ஒரே பர்சன் தான். எங்கள் அப்பா தான். ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. பிறந்தோடனே இறந்துட்டாங்க. இப்போது நடந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் எங்கள் அப்பா அழுதே நான் பார்த்தேன். எங்கள் அப்பா அழுதார் ஆக்சுவலி. அது என்னை பற்றி பேசின ஒரே விஷயம் தான் மாற்றி எல்லாரும் பேசினதையும் கேட்டார். எங்கள் அப்பா பார்த்துட்டார். அது எங்கள் அப்பா பார்த்தோன்னே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு ஓனால ஆரம்பிச்சிட்டேன். Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044 4545 4545 and Lexco Holidays. Presents Behind What's அன்புள்ள அப்பா. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. ஆக்சுவலி காலையில் ஒரு 5 மணிலேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியவே தெரியும். நான் எந்திரிக்கும் போது ஒரு 9 மணி. என் ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஃபோனில் அழுதார். அவரை ரொம்ப பிடிச்சி தானே அவன் வந்து அவருக்காக பேசுகிறான். ஒரு அவுட் ஆஃப் லவ், ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம், சின்ன வயசுல தெரியுன்ற ஒரு லவ்வில் தானே அவன் வந்துட்டு பேசுகிறான். ஏன் அதை அரசியலாக்கி இவங்க எல்லாம் இவனை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கை குழந்தையா இருக்கும்போதே நான் நடிச்சிருக்கேன். அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 167 படம் செயலை டிஸ்டர்ப் பண்ணேன். எல்லாத்துக்குமே அப்பா தான் கூட இருந்தார். அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு ஓடினார். அவர் ஒரு மாதிரி லிவிங் ஏஞ்சல்னே சொல்லலாம். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். சின்ன வயசுல நான் குண்டாகக்கூடாது, அடிப்படக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடாது, கலர் டேன் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது கண்டினியூட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு சில டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, பார்பர் கடைக்கு போனால் அவங்க வந்து முடியை மாற்றி வெட்டிடுறாங்கன்ட்டு அவரே அதை கற்றுக்கிட்டு அவரே பாத்ரூமில் உட்கார வச்சுட்டு எனக்கு முடியெல்லாம் வெட்டி விடுவார். அவரே யாருன்னா ஒருத்தவங்களை பார்க்கணும், என் வாயில் ஆண்டினே வராது. அவங்க ஆண்டின்னு கூப்பிடவே தோணாது. அது யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் அவங்கள பார்க்குறேன்னா கூட அம்மா தான் எனக்கு கூப்பிட தோணும். ஸோ எனக்கு அம்மா இல்லைன்றது அவ்வளோ இருந்திருக்கு. பட் யாரை ஒரு மேல் பர்சனை பார்த்தாலுமே எனக்கு அவங்கள அப்பான்னு சொல்லணும்னு தோணதே இல்லை. எனக்கு அப்பா மட்டும்தான் எனக்கு அப்பான்னு சொல்லணும்னு தோணும். அவர் அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னோ நான் வந்து இது வரைக்கும் நான் என்றைக்குமே எங்கள் அம்மா இல்லை அப்படின்றத நான் யோசிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேந்திரன். நிறைய இன்டர்வியூஸில் படத்தை பற்றி பேசுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் அப்பாவை பற்றி பேச போகிறேன். சரி, அதை பற்றி பேசும்போதே ஒரு தடங்கல். ஸோ அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஒரே ஸ்ட்ரென்த்து தான் எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். ஸோ 2மே எனக்கு ஒரே பர்சன் தான். எங்கள் அப்பா தான். ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. பிறந்தோடனே இறந்துட்டாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய பேஷன், சினிமாவில் அவர் ஜெயிக்கணும்னு நினச்சது. ஸோ அவரால் அதை பண்ண முடியல. அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அவரால் அதை க்ராஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னை வச்சு ட்ரை பண்ணது. ஸோ லேட்டர் சக்ஸஸ் பண்ணது. ஓகே, சக்ஸஸ் பண்ணலாம். ஒருத்தர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. மேபி அவங்க டைம் ரொம்ப நல்லா இருந்து, அந்த பையனோட டைம் ரொம்ப நல்லா இருந்து ஒரு படம் சக்ஸஸ் பண்ணலாம், 2 படம் பண்ணலாம், 3 படம் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போதே நான் நடிச்சிருக்கேன். அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 167 படம் செயலை டிஸ்டர்ப் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே அப்பா தான் கூட இருந்தார். அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு ஓடினார். ஸோ அவர் ஒரு மாதிரி லிவிங் ஏஞ்சல்னே சொல்லலாம். அவர் ஒரு ஏஞ்சல் ஃபிலோன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். சின்ன வயசுல நான் குண்டாகக்கூடாது, அடிப்படக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடாது, கலர் டேன் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது கண்டினியூட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் அவரே உட்காந்து சில டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, பார்பர் கடைக்கு போனால் அவங்க வந்து முடியை மாற்றி வெட்டிடுறாங்கன்ட்டு அவரே அதை கற்றுக்கிட்டு அவரே பாத்ரூமில் உட்கார வச்சுட்டு எனக்கு முடியெல்லாம் வெட்டி விடுவார். அவரே சில வருஷங்களுக்கு கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷம். ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இந்த செகண்ட் வரைக்கும், இப்போ வரைக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட அப்படியே சிரிச்சிட்டே இருப்பார். இவன் என்னை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு. வெரி ஸ்வீட். ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன். கடைசி வரைக்கும் எங்களுக்காகவே லைஃப்பில் அவர் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் லைக் எக்ஸ்ட்ரீமாக எனக்கும் எங்கள் அண்ணனுக்காகவே, எங்கள் 2 பேருக்காகவே இருந்தார். வெரி நைஸ் ஃபெலோ. மகேந்திரன், நீங்க சொல்லுங்க. அம்மா இல்லாத ஒரு இடத்தையும் அப்பா ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது, அம்மாவாவும் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. அதை இத்தனை வருஷம் அப்பா எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு? எந்தெந்த இடங்கள்லாம் அம்மாவை மிஸ் பண்ண அந்த குறையை காட்டாமல் வளர்த்துருக்காரு? நான் இப்போ தான் வரும்போது நினச்சிட்டே இருந்தேன், எப்போ எங்கள் அப்பாவை டிஃபைன் பண்ணுறேன், அவரை பற்றி எப்படி நான் வந்துட்டு இந்த மக்களுக்கு சொல்கிறது அப்படின்ட்டு. ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, நிறைய பேர் நான் சின்ன வயசில் ஷூட்டிங்கில் நடிக்கும்போது ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் அம்மாலாம் இருப்பாங்க. ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கெலாம் அவங்க தான் இருப்பாங்க அதிகமாக. ஸோ அவங்க அப்புறம் இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க மதர்லாம் வருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு.
இப்போ நான் யாருன்னா ஒருத்தங்களை அப்படி ஒரு 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 மச் எல்டர் லேடி யாருன்னா பார்க்குறேன் அப்படின்னா நான் அவங்கள டக்குன்னு அம்மானே கூப்பிட்ருவேன். அவங்கள ஆன்ட்டினே என் வாயில் வரவே வராது. ஹாய்மா எப்படி இருக்கீங்க அப்படின்றவன் நான். அவங்க என்ன இவன் வந்து சின்ன வயசுலேருந்து நான் அம்மானு கூப்பிட்ற மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அந்த பழக்கம் எனக்கு இன்னி வரைக்குமே இருக்குது. இப்போ யாருன்னா ஒருத்தவங்களை பார்க்கணும் என் வாயில் ஆண்டினே வராது. அவங்க ஆண்டின்னு கூப்பிடவே தோணாது. அது யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் அவங்கள பார்க்குறேன்னா கூட அம்மான்னு தான் எனக்கு கூப்பிட தோணும். ஸோ எனக்கு அம்மா இல்லைன்றது அவ்வளோ இருந்திருக்கு. பட் யாரை ஒரு மேல் பர்சனை பார்த்தாலுமே எனக்கு அவங்கள அப்பான்னு சொல்லணும்னு தோணதே இல்லை. எங்கள் அப்பாவை மட்டும்தான் எனக்கு அப்பான்னு சொல்லணும்னே தோணும். அவர் அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னோ நான் வந்து இது வரைக்கும் நான் என்றைக்குமே எங்கள் அம்மா இல்லை அப்படின்றத நான் யோசிச்சதே கிடையாது. இந்த செகண்டு கூட எங்கள் அம்மா இருந்தது என்ன பண்ணியிருப்பாங்க அதை பற்றி நான் தாட் ப்ராசஸ் வந்ததே கிடையாது இன்னி வரைக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி பார்த்துக்கிட்டார். அவங்க நினைப்பே வராத அளவுக்கு. இப்போ ஊரில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும்போது ஒரு குழந்தைய பார்க்குறோன்னா நம்ம என்ன நினைப்போம், அந்த குழந்தைக்கு 2 பேர் இருக்காங்கன்னா வந்துட்டு ஓ அப்பா அம்மா ஒரு 2 பேர் இருந்தால் தான் அந்த குழந்தை அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பிறக்கும்போதே எனக்கு அம்மா இல்லைன்னா நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா நான் கேட்டதும் கிடையாது. எனக்கு அம்மானு யார், அவங்க எப்படி இருப்பாங்க, நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அந்தளவுக்கு எனக்கு குறை இல்லாமல் எங்கள் அப்பா பார்த்துட்டார். இன்றைக்கி அவருக்கு ஒரு 72, 73 ஆகுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சிட்டாருன்னா எனக்கு குக் பண்ணுவார். அவர் எனக்கு பிடிச்சதான் சமைப்பார். அவர் நான் சாப்பிடாம அவர் வெயிட் பண்ணுவார். அவர் ஒரு மாதிரி பயங்கரமாக மோர் தென் ஃபாதர் ஹீ இஸ் லைக் ஒரு கார்டியன் ஏஞ்சல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு என்ன. இந்த செகண்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கார். பிரச்சனையும் இருக்குது நிறைய. பயங்கரமாக சண்டை போட்டு நான் வீட்டை விட்டுலாம் வெளியெலாம் போயிருக்கேன். எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நான் செம்மையாக அடி வாங்கியிருக்கேன். தர்மண்டிலாம் வாங்கியிருக்கேன். நான் கண்ணாம்பினான்னு வாங்கியிருக்கேன். ஐயோ பா அப்படிலாம் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் என்றைக்குமே எனக்கு அவர் அடிச்சடி எனக்கு வலிச்சதே கிடையாது. அன்றைக்கி வலிச்சது. என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் சும்மா அடிக்கிறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, சத்தியமாக எனக்கு அப்படிலாம் தோணுச்சு. பட் நம்ம ஒரு இடத்துல இன்றைக்கி நிற்கும்போது அவர் அன்றைக்கி அதை பண்ணலன்னா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ அவர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அப்பா கிட்ட மறக்கவே முடியாத அளவுக்கு போட்ட ஒரு சண்டை என்ன? மறக்கவே முடியாத அளவுக்கு போட்ட சண்டை நிறைய போட்டிருக்கேன். சின்ன வயசில் தீபாவளி வரும்போதெல்லாம் சண்டை போட்டிருக்கேன். பட்டாசு வாங்கி தர சொல்லி. எங்கள் அப்பாவுக்கு இந்த பெருசாக இந்த பட்டாசு அடிக்கலாம் பிடிக்காது அவர். ஸோ அதுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். பட் நான் தான் சொன்னேன் ஒரு வாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுவாக ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. ஐ திங்க் நான் ஒரு 11th படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகி யூனோ லைக் படம் இருக்காது, எதுவுமே இருக்காது. யாருன்னா ஒருத்தங்க என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னப்பா தம்பி என்ன படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு காரு யாருமே இல்லைல்ல. சரி நானே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் 3 பேர் தான். எங்களுக்கு நான் 3 பேர் தான் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கணும். நம்மளுக்கு ரிலேஷன்ஸும் யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஊரில் இருக்காங்க, சென்னையில் யாருமே கிடையாது. ஸோ நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னும் போது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் எனக்கு என்ன எதுவுமே படம் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு. அவர் வந்து நீ இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை டிஃபெண்ட் பண்ணுவாங்கல்ல. நீ இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகுமா, நீ ஒழுங்காக நீ படிக்கிறியா, ஒழுங்காக என்ன நடிக்கிறியா, என்ன யோசிக்கிற, கொஞ்சம் என்ன பண்ணுறியா, கரெக்டாக மூஞ்ச பார்த்துக்கிறியா, அப்படிலாம் சண்டை போடுவாங்கல்ல. அப்போலாம் சண்டை போடும்போது விட்டுட்டு ஓட்டேன் ஒரு வாட்டி. என்னடா ஒரு மாஸ்டர் மகேந்திரன் இவர் இப்படி திட்டுறாரு. அந்த டைமில் ஒரு அந்த ஒரு இதில் தான் போயிட்டேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட்டாக. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட நான் பெருசாக நான் சண்டை போட்டதில்லை. நான் எந்த விஷயத்துக்கு நான் அவர்கிட்ட நான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன்னா ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரி வரல அப்படின்னும் போது அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நான் சொல்லி நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அவரும் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பார். அந்த மாதிரி வெரி ஹெல்த்தி கான்வர்சேஷன் தான். மற்றபடி சும்மா ஸ்டூப்பிடாக வந்துட்டு அப்படிலாம். வீட்டுக்குள்ளேயே அப்பா வந்து மகேந்திரன் இப்படி ப்ராப்பரா இருக்கணும், கரெக்டா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பா, வெளியில சில இடங்கள்ல நீங்க பேசும்போது சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் தப்பாவும் போய் சேர்றப்போ ஏன்டா இப்படி பண்றேன்னு அதட்டி இருக்காரா? வெரி ரீசன்ட்லி இப்போ நடந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் எங்கள் அப்பா அழுதே நான் பார்த்தேன். எங்கள் அப்பா அழுதார் ஆக்சுவலி. அது நான் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அவருக்கு புரியல, அது என்ன கான்செப்ட்னே புரியல. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலி காலையில் ஒரு 5 மணிலேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியவே தெரியாது. நான் எந்திரிக்கும் போது ஒரு 9 மணி, ஒரு 4 ஹவர்ஸாக லைக் சேனலில் வந்துட்டு இந்த ஒரே விஷயத்தை தான் என்னை பற்றி பேசின ஒரே விஷயம் தான் மாற்றி எல்லோரும் பேசினதையும் கேட்டார். எங்கள் அப்பா பார்த்துட்டார். அவங்க திட்டினது எல்லாம் எனக்கு அப்படி அது எங்கள் அப்பா பார்த்தோன்னே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு ஓனால ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஃபோனில் அழுதார். அவரை ரொம்ப பிடிச்சி தானே அவன் வந்து அவருக்காக பேசுகிறான், அவருக்கு நல்லா வரணும் தானே அவர் நினைக்கிறான். அவன் ஏன் இந்த லவ்வை வந்துட்டு எல்லாருமே பாலிட்டிக்காக ஐ மீன் இந்த அரசியலாக பார்க்குறாங்க, எதுக்கு சப்போர்ட்டராக பார்க்குறாங்க. அவன் என்றைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான், அவன் என்றைக்கு வந்துட்டு விஜய்னாவுக்கு வந்து டிவிக்கு ஓட் பண்ணுங்க, இல்லை டிஎம்கேக்கு ஓட் பண்ணுங்க, ஏடிஎம்கே, இன்றைக்கி அந்த மாதிரி அவன் பேசியிருக்கான் ஃபஸ்ட்டு.
ஒரு ஒரு அவுட் ஆஃப் லவ் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம், சின்ன வயசுல தெரியுன்ற ஒரு லவ்வில் தான் அவன் வந்துட்டு பேசுகிறான். ஏன் அதை அரசியலாக்கி இவங்க எல்லாம் இவனை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லைப்பா இதுதான் விஷயம். மேபி சரி, நிறைய தடவை வந்துட்டு நான் பேசுகிற நிறைய விஷயங்கள் இவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பயந்துருக்கேன் நிறைய விஷயம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவரை பற்றி நான் பேசும்போதெல்லாம் நல்லா பயந்துருக்கேன். எங்கள் அப்பா நான் கேட்டேன், அப்பா இது வந்துட்டு தப்பாக போகுமாப்பா, என்ன சொல்லிடுவாங்களா, இது வந்து என்ன டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அந்த மாதிரி தப்பாக பேசிடுவாங்களா, நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நீங்கள் என்கிட்ட சொன்னார், இல்லை நீ வந்து ஒரு அவுட் ஆஃப் லவ்வில் தான் நீ பேசுகிற, அது சப்போர்ட்டரெல்லாம் கிடையாது. அவங்க என்கிட்ட சொன்னார். அன்றைக்கி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது மாதிரி நிறைய விஷயம் எங்கள் அப்பா சொல்கிறத நான் எடுத்துப்பேன். பட் இந்த ஒரு விஷயந்தான் நான் அது ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், அது ஒரு ஜாலியாக இருக்கலாம், அது இந்த மாதிரி இதே மாதிரி மைக் வச்சு தான் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு இல்லையா, அது அவருக்கும் டக்குன்னு புரியலல்ல. நான் அப்புறம் உட்காந்துட்டு அவர்கிட்ட க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு புரிஞ்சு. விமர்சனங்கள் பத்தி அப்பா கேட்கறது அதெல்லாம் ஓகே. பர்சனல் லைஃப்ல ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்பா கேட்டதுண்டா? கேட்டார், ரீசெண்டாக ஒட்டி கேட்டார் என்கிட்ட, ஏன் பண்ண. நான் சொன்னேன், இல்லை பண்ணுறேன் தெரில, சம்டைம் சூன், வெரி சூன். யார் பார்த்து என்ன பிரயோஜனம், நம்மளுக்கு தோணணும்ல கல்யாணம் பண்ணணுன்ட்டு. போகும்போது இட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹேப்பன். எல்லா இடங்கள்லையும் அப்பா கூட இருந்திருக்காரு. வேண்டியது நம்ம சில விஷயங்கள் பாய் விட்டு கேட்காததையும் அப்பா பண்ணியிருக்காரு. ஓகே, மகேந்திரன் அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? நல்ல மிக சிறந்த நடிகராக இருக்கணும் தான் எங்கள் அப்பா என்ன நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டிருக்காரு. மிக சிறந்த நடிகர், மிக சிறந்த ஹீரோ ஆகணும்னு எங்கள் அப்பா என்றைக்குமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. மிக சிறந்த நடிகர் ஆகணும் தான் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார். அவரோட அல்டிமேட் ஆசையும் அதுதான். ஒரு நல்ல ஆக்டர், லாங்குவேஜே தெரியாத ஒருத்தனை கூட என் பையனை பார்த்தா அவருக்கு தெரியணும், நீ ஒரு படம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற அந்த ஒரு இது வரணும் உனக்கு. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அது ஒன்று தான் ஆசை. இப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஒரு நான் டப்புன்னு அரசியலில் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். எங்கள் அப்பா முதல்ல நான் தான் ஒன்று அடிப்பேன் அப்படின்னாரு அவர். அவருக்கு அது கூட ஒரு மைண்டில் கிடையாது. சும்மா நம்ம நினைப்போம்ல, பசங்க வந்துட்டு வளர்ந்துட்டா போதும், அவங்க ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் எது நல்லது கிடைக்குதோ அதுலேயே போட்டோம், நம்மளும் பின்னாடியே போகலாம்னு நினைப்பார்ல. எங்கள் அப்பாவுக்கு அது கிடையவும் கிடையாது. நான் கேட்டேன், டக்குன்னு கூப்பிட்டு என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்ட்டு, முதல்ல நான் தான் உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்னு. அப்பயே தெரிஞ்சு ஓகே ஒரு சினிமா தான். சரியா, இது வரைக்கும் நடித்த படங்கள்லே அப்பா பார்த்து நல்லா பண்ணியிருக்கடா, நல்லா பண்ணியிருக்க இந்த படம், எந்த படம்? லேபிள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு லேபிள். அதுவும் அந்த சீரீஸ் வந்துட்டு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிறதுனால ஹி லவ்ட் இட் லைக் எனிதிங். அண்ட் மாஸ்டரையும் பார்த்து எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்சது. அது மோர் தென் எனிதிங் எங்கள் அப்பா ரொம்ப பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணது விஜயனாவையும், விஜய் சேதுபதினாவையும், லோகேஷனாவையும் தான். என்னை கூட பெருசாக பண்ணல மாஸ்டரில், நல்லா பண்ணப்பா அப்படின்னாரு, அவ்வளோதான். பட் இந்த சீரீஸ், இந்த அருண்ராஜா காமராஜான டைரக்ஷனில் பண்ண சீரீஸ் மட்டும் லைக் வேறு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மகேந்திரன் அவங்களுடைய ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் அப்பா சார்ந்து கடந்து வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல ஒரு கண்டிப்பான அப்பாவா இருந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல சொல்ல முடியாத அளவுக்கு பாசத்தை வெளிப்படையாகவும் மறைச்சும் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு நன்றி, ஒரு சாரிப்பா. எதுக்காக நன்றி? நான் ஓகே, நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாரி சொல்லிடுறேன். ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு இஷ்யூக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு டேட் ஐ எம் ஸோ சாரி டேட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஹி நோஸ் அது பிரச்சனை இல்லை, அது ஒன்று தான், சாரியை தான் கேட்கணும், அது ஒன்று தான். ஏன்னா அதை தாண்டி எங்கள் அப்பா கிட்ட நான் சாரி கேட்குற மாதிரி நான் எதுவுமே பெருசாக வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் அது நோ இஷ்யூஸ் எனக்கு. அண்டு நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு பெற்றுப்பாங்க, அம்மா தவறிட்டா வந்துட்டு ஓகே எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ வளர்ப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. பட் அவனுக்கு ஒரு நேம், அவனுக்கு ஒரு கெரியர், அவனுக்கு ஒரு கோலை வந்துட்டு யாருமே செட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சில அப்பா அம்மா தான் அது லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் அது நிற்பாங்க எல்லாருக்குமே. ஸோ அது இந்த செகண்ட் வரைக்கும் அவர் அதுக்கு நிற்கிறாரு. அண்டு எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், சினிமான்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், நான் அதை ரொம்ப மதிக்கிறேன். எனக்கு அந்த ஆர்ட் அவர் இன் அண்ட் அவுட் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்டு நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய, டைரக்டர்ஸோடைய, ப்ரொடியூசர்ஸோடைய வேல்யூஸ் அவர் எனக்கு எவ்ரிடே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 36 வயசு ஆகுது. இந்த 36 வருஷம் எங்கள் வீட்டில் டிவியில் சினிமாவை தவிர வேறு எந்த நியூஸும் ஓடினதே கிடையாது. வேறு எந்த நியூஸும் ஓடினது கிடையாது. நாட் ஈவன் என் படம் கூட ஓடினது கிடையாது. எங்கள் அப்பா வந்துட்டு உட்காந்து அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன பண்ணார், சிவாஜி சார் என்ன பண்ணார், ரஜினி, அதே தான் பார்த்துட்டு இருப்பார். எங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் ஆகும்போது என்கிட்ட வந்து உடனே சொல்ல, தம்பி இதெல்லாம் பார்த்தாலே இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கணும். ஐயோ, அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ்க்கு.
எல்லாருமே அப்பாவாக இருப்பாங்க. அந்த அப்பா எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றது பெரிய விஷயம். சின்ன வயசா இருக்கும்போது எல்லாரும் அவங்களுடைய அப்பா கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. ம். இப்போ மகேந்திரன் வந்து அப்பா கையை பிடிச்சு அந்த உறுதுணையா இருக்கு. அந்த ஒரு ம். அன்பு கடைசி இப்போ அப்பாவுக்கு ஒரு உறுதுணையா நிற்கிற இடத்துல மகேந்திரன் இருக்காருன்றப்போ, மகேந்திரன் இங்கிருந்து அப்பாவுக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாரு? அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துட்டே இருக்கணும். அவர் என்ன நல்ல ஆக்டராக இருக்குன்னு நினச்சாரு, ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக இருக்குன்னு நினச்சாரு. நான் அந்த கிராஃப்டில் இருக்கிற அந்த லாஸ்ட்டு செகண்ட் அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சனாக இருக்கணும் அந்த கிராஃப்டில் நினச்சாரு. அதுதான் அவருடைய ஒரே எண்ணம். நீ வந்து பயங்கரமாக கார் வாங்கணும் வீடு அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே எண்ணம்னா நீ தான் அந்த பியூரஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நான் உன்னை பெற்றிருக்கேன் வளர்த்துருக்கேன் உனக்கு ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ சாவுற வரைக்கும் அந்த கிராஃப்ட்டுக்கு நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அது நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் அவர் காமிக்கணும். அவர் மிகப்பெரிய நன்றி. எல்லா அப்பாவுக்குமே அவங்களோட குழந்தை வந்து எத்தனை வயசானாலும் அந்த குழந்தை தான். ம். அந்த குழந்தையும் எத்தனை வயசானாலும் அப்பாவோட துணை இருக்கணும்னு நினைக்கும் இல்லையா? காலம் மாற மாற, காலம் போக போக அப்பாவுக்கு வயசாக ஆக, ஐயோ! அப்பாவுக்கு வயசாகுதேங்கிற ஒரு பயம் உங்க பின்னாடி தொடர்ந்து இருக்கா? ஐயோ பயங்கரமாக நான் ஒரு வாட்டி டப்பிங் ஸ்டுடியோவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுதுருக்கேன். நான் ஒவ்வொன்று கட்டி பிடிச்சி ஏன் அலற எதுக்கு அலறன்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியல. நீ ஒரு நாள் செத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால ஒரு அழுதுகிட்டே இருந்தேன் நான். எங்கள் அப்பா 2 நாளாக கேட்குறாரு ஏன் பாழுத ஏன் பாழுத. என்னால் அதை சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியல. ஸோ அது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நம்மளும் வளர வளர வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் இல்லை. எல்லாமுமா இருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு தந்தையர் தின வாழ்த்தோட ம். அங்கேருந்து விடை பெற்றுவாங்க. என்ன இருக்குது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ ஸோ நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ நான் எப்படி ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ ஸோ அதுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசில் அதை கற்றுக்கோ இதை கற்றுக்கோன்னு என்ன நீங்கள் வந்துட்டு நிறைய வாட்டி காலங்காலத்தில் கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் அழுதுருக்கேன், உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ சினிமாவில் ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உங்களை மாதிரி ஒரு க்ளீனான ஒரு கோல் இருக்கிற ஒரு அப்பா கிடைக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். பிஹைண்ட் வுட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 04445454545. மேக்ஸ் கோல் Cash for Gold. Let's go holidays, travel beyond boundaries. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. And Let's Go Holidays. Presents Behind Notes Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.